நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ஹிந்தி நிபந்த் சங்கலன் அந்த விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய நிபந்த் 11 அதோட ரூப் ரேகா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். ஆதர்ஷ் வித்யார்த்தி. ஆதர்ஷ் அப்படின்னா முன்மாதிரியான, ஏற்றதாக, அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஒரு முன்மாதிரியான ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லிட்டு வர்றேன். பிரஸ்தாவனா. மனுஷ்யக்கோ அச்சே டங்குசே, மனிதனை நல்ல முறையில் சலானே கேலியே வழி நடத்துவதற்காக ஹமாரே நம்முடைய பிராச்சீன் பழங்கால மனிஷியோங்னே முனிவர்கள் ஜீவன்கோ வாழ்க்கையை சார் பாகோங்மே 4 பாகங்களாக பாண்டாகை பிரித்திருக்கிறார்கள். இன்மே இதில் பஹ்லாக முதலில் பிரம்மச்சாரிய வித்யார்த்தி ஜீவன் மாணவ வாழ்க்கை அப்படிங்கிறது பிரம்மச்சரியகா ஹி தூஸ்ரா நாம்கை, அந்த பிரம்மச்சரியத்துடைய இரண்டாவது பெயர். வித்யார்த்திங்கிறதுக்கு இரண்டாவது பெயர் பிரம்மச்சரிய. ஜிஸ் பிரகார் குருகுல் சிக்ஷாமே, ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி குருகுல கல்வியில் சிஷ்யன் அப்பனே தன்னுடைய பஞ்சேந்திரியோங்கோ அதாவது 5 புலன்களை வஷ்மே ரக்குக்கர் தன் வசத்தில் வைத்துக்கொண்டு சிக்ஷா பா ரஹேத்தே கல்வியை பெற்றுக்கொண்டு இருந்தார்களோ, உசி பிரகார் அம்மாதிரி சிக்ஷா பிராப்த கர்னே வாலோங்கா கல்வியை பெறக்கூடியவர்களுடைய பவிஷ்ய எதிர்காலம் உஜ்ஜவல் ரஹேகா பிரகாசமாக இருக்கும். வித்யார்த்திக்கு பரிபாஷான விளக்க உரை. மாணவன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, வித்யார்த்திகா அர்த்தக, வித்யார்த்தி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வித்யா பிராப்த கர்னேவாலா கல்வியை பெறக்கூடியவர். கிசிபி பிரகார் ஏதாவது ஒரு வகையில் வித்யா யா கலா ஒரு கல்வியையோ அது கலையையோ யா அல்லது சாஸ்திரங்களையோ சீக்னேமி கற்பதில் லகே ஈடுபட்டிருக்கின்ற வியக்திக்கோ மனிதனை வித்யார்த்தி ககுதேகை மாணவர் என்று சொல்கிறோம். மனிதன் அப்பனே ஜீவன் பர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குச்சினா குச்சி ஏதாவது சீக்தாகி ரகுத்தாகை கற்றுக்கொண்டே இருக்கிறான். பரந்து ஆனால் ஹம் யஹாங் நாம் இங்கே வித்யார்த்தி உசே கஹ் ரகேகை மாணவன் என்று அவனை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஜோ ஸ்கூல் யா காலேஜ் யார் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி யா அல்லது அந்நிய பிரஷிக்ஷன் சன்ஸ்தான்னா பயிற்சி நிலையங்களில் படுரகாகை படித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் நம்ம மாணவர்கள் சொல்கிறோம். வித்யார்த்தி ஜீவன்கா மகத்துவ மாணவ வாழ்க்கையினுடைய சிறப்பு மகத்துவம். வித்யார்த்தி ஜீவன் அதாவது மாணவ வாழ்க்கை மானவ் ஜீவன்கா ஏக் மகத்துவபூர்ண அங்குகை மனித வாழ்க்கையுடைய ஒரு சிறந்த ஒரு அங்கம். வித்யார்த்தி ஜீவன்கி மாணவ வாழ்க்கைதான் மானவ் ஜீவன்கா மனித வாழ்க்கையுடைய ஒரு பிரபாத் விடியல். ஜீவன்கே விகாஷ்கி வாழ்க்கையுடைய வளர்ச்சியின் சம்பாவனாயேங்பி நிகழ்வுகளும் இசி கால்மே இந்த காலத்தில் சந்நிகித் அடுத்துள்ளது. इसलिए ஆகையால் வித்யார்த்தியோங்கா பரம் கர்த்தவியகை इसलिए ஆகையால் வித்யார்த்தியோங்கா மாணவர்களுடைய பரம கர்த்தவிய ஒரு சிறந்த கடமை என்னென்னவே இஸ் கால்மே அவர்கள் இந்த காலத்தில் அப்பனே தன்னுடைய கர்த்தவியோங்கோ கே பிரதி கடமைகளை மீது தியான் தேங் கவனம் கொடுக்க வேண்டும். அவுர் மற்றும் அப்பனே பாவி ஜீவன்கா தன்னுடைய வருங்கால வாழ்க்கை நிர்மாண தீர்மானித்தல் உண்டாக்குதல். சுச்சாரு ரூப்சே கரேங் அதாவது மென்மையான வடிவத்தில் செய்ய வேண்டும். வித்யார்த்தி சமாஜிகா ஆதர்ஷ் அதாவது மாணவன் அப்படிங்கிறவங்க சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரி அப்படின்னு அர்த்தம். மாதா பிதா கே பைசே அம்மா அப்பாவுடைய பயத்தால் சமை காட்டனே கேலியே நேரத்தை கழிப்பதற்காக வித்யாலை ஜானே வாலே பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய வித்யார்த்தி மாணவன் சமாஜ் கேலியே சமுதாயத்திற்கு பார் ஸ்வரூப் அதாவது ஒரு சுமையை போன்றவன். பார்னா சுமை அப்படின்னு அர்த்தம். ஆதர்ஷ் வித்யார்த்தி உனேங் ககுதேகை அதாவது முன்மாதிரியான மாணவன் என்று அவர்களை சொல்கிறோம். ஜோ
சத்குணோங்கா யார் வந்து நல்ல குணங்களை பாலன் கர்த்தேகை கடைபிடிக்கிறார்களோ அவர் மற்றும் சமாஜிக்கே உன்னத்திக்கே சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஸ்த்ரோத் ஹோத்தேகை ஒரு ஓடை போல இருக்கிறார்களோ, அதாவது நிற்காமல் ஓடிட்டே இருக்கும், நீரோட்டம் போல இருக்கிறார்கள். அப்பனே கர்த்தவியோங்கா தன்னுடைய கடமைகளை நிஷ்டாபூர்வக் முழு ஈடுபாட்டுடன் பாலன் கர்த்தேகை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து ஒரு சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்ல முடியும். மாதா பிதா குரு ஜனோங்கே பிரதி குருக்கள் மீது பக்தி, அவர் அந்யோங்கே பிரதி மற்றவர்கள் மீது பிரேம் ரக்தேகை அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆதர்ஷ் வித்யார்த்தி ஒரு சிறந்த மாணவன், ஒரு முன்மாதிரியான மாணவன் சமைக்கா சதுபயோ கர்த்தேகை நேரத்தை நல்ல வகையில் உபயோகப்படுத்துகிறார்கள். அவர் பரோபகார் மேலும் பரோபகார்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. க்ஷமா அப்படின்னா ஒரு மன்னிக்கக்கூடிய குணம், தயாளுத இரக்கம், ஸ்ரத்தா பக்தி, சிரத்தை ஆதி ஆகிய சத்குணோங்கா பாலன் கர்த்தேகை ஆகிய நல்ல குணங்களை கடைபிடிக்கிறார்கள். ஆதர்ஷ் வித்யார்த்திக்கு தினச்சரியா தினப்படி வேலை ஒரு சிறந்த மாணவனுடைய தினசரி வேலை. ஆதர்ஷ் வித்யார்த்தி ஒரு சிறந்த மாணவன் அப்புனா சம்பூர்ண சமை தன்னுடைய முழு நேரத்தையும் கேவல்னா மட்டும் படுனே மேகி வியத்தீத் நகி கர்த்தா படிப்பதிலேயே கழிப்பதில்லை, பல்கி மாறாக கேல் கூது விளையாட்டு அவர் வியாயாம் மே உடற்பயிற்சியில் வியத்தீத் கர்த்தாகை கழிக்கிறான், ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். வகு பிரத்யேக் காம் அவன் ஒவ்வொரு வேலையையும் நிர்தாரித் சமயப்பர் தீர்மானித்த நேரத்தில் கர்த்தாகை செய்கிறான். சமாஜ் சேவா மேபி சமூக சேவையிலும் அச்சூத் நகி ரகத்தா தீண்டாமல் இருப்பதில்லை, அதையும் வந்து தொட்டு வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வகு சம்யமி அவன் புலனடக்கம், சத்திய பாஷி உண்மை பேசக்கூடிய, வியவஹார் குஷல் நடைமுறை திறமையுடைய, சதாச்சாரி நன்னடத்தையுடைய, சிஷ்டாச்சாரி பீரகுத்தாகை பணிவுள்ளவனாகவும் இருக்கிறான். ராஷ்டிரஹித் அவர் ஆதர்ஷ் வித்யார்த்தி தேசிய நன்மை மற்றும் முன்மாதிரியான மாணவன். ஹமாரே தேஷ் நம்முடைய தேசம், அவர் மற்றும் சமாஜ்கோ சமுதாயத்தை, உன்னத்தி ஷீல்பர் அதாவது முன்னேற்ற பாதையை பனானே கேலியே உண்டாக்குவதற்காக, சச்சே மார்க் பர் உண்மையான வழியில், சல்னே வாலே செல்லக்கூடிய, ஆதர்ஷ் வித்யார்த்தியோங்கி அவசியகத்தாகை ஒரு முன்மாதிரியான மாணவர்களுடைய அவசியகத்தாகை தேவை இருக்கிறது. ஆதர்ஷ் வித்யார்த்தி இந்த முன்மாதிரியான சிறந்த மாணவன் தூஸ்ரே வித்யார்த்தியோங் கேலியே பி மற்ற மாணவர்களுக்கும் ஆதர்ஷ் பன்தேகை அதாவது அவர்களை வந்து ஒரு முன்மாதிரியான மாணவர்களாக ஆக்குகிறார்கள். அவர் மேலும் விஸ்வ கல்யாண் கோ உலக நன்மையை தியான்மே ரக்குகர் கவனத்தில் வைத்து கொண்டு காரிய கர்த்தேகை செயலை செய்கிறார்கள். வித்யார்த்தி ஜீவன் மாணவ வாழ்க்கை பாவி ஜீவன் கி எதிர்கால வாழ்க்கையுடைய ஆதார் ஷிலாகை அதாவது ஒரு மூலச்சிலை மூலக்கல் அப்படி சொல்லலாம். தத்தா மேலும் சம்பூர்ண மாணவ ஜீவன் அதாவது மனித வாழ்க்கை முழுவதுமே ஜீவன் கா ஆபூஷன் கை ஒரு அணிகலம். உப்ஷன்ஹார் முடிவு. வித்யார்த்தி ஜீவன் மாணவ வாழ்க்கை உத்தர்தாயித்வோம் சே அந்த முழு பொறுப்பிலிருந்து பரிபூர்ணகை நிறைவாக இருக்கிறது. உசே சதா அதை எப்பொழுதுமே சச்சேஷ்ட் ரகுனா சாகியே அவன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அனுஷாசன் பிரிய ஹோனா சாகியே ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். உசே சாதா ஜீவன் ஜீக்கர் அவன் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து உச்ச விச்சார் ஒரு உயர்ந்த எண்ணங்களை ரக்னா சாகியே வைக்க வேண்டும். மாயாவி அதாவது பொய்யான ஆக்கர்ஷனோங்சே அதாவது ஈர்ப்புகளிலிருந்து பச்சுக்கர் தப்பித்து ரகுனா சாகியே வசிக்க வேண்டும். உசே சுகி சாகு அவனுக்கு சுகத்தை வந்து சாகன விருப்பம். கபீனகி ஹோனி சாகியே ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. தபி வக அப்னே தேஸ் அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய தேசம் அவர் சமாஜிக்கு சமுதாயத்துடைய உன்னத்தி கர் சக்தேகை முன்னேற்ற செய்ய முடியும்.